கலைஞர் தமிழ் வாழ்க. அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, மாணவ மணிகளே, ஆசிரியர் பெருமக்களே, சமூக ஆர்வலர்களே, என் உயிரினும் மேலான தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, தமிழின தளபதி மக்கள் மிகு முதல்வரின் அன்பு இளவல்களே, நண்பர்களே, என் உயிரினும் மேலான எனதருமை பொதுமக்களே, அனைவருக்கும் தலைவர் கலைஞரின் சார்பில் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் 3 அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியினை குறித்து தங்களது மேலான கனிவான கவனத்திற்கு. உழைக்கும் தொழிலாளர்களின் தினம் மே 1. உழைக்கும் தொழிலாளர்களின் தினம் மே 1. நாட்டிற்காகவும் நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஓயா உழைத்த உத்தமர் முத்தமிழறிஞர் கலைஞர் தினம் ஜூன் 3. மே 1 ஜூன் 3. ஒரு மாத காலம் உழைத்த உழைப்பு எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி வெற்றி. அதற்கெல்லாம் காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். உலகத்திலேயே நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் கலைஞர் மட்டுமே. தலைவர் கலைஞருக்காகவே நான் அரசியல்வாதி ஆனேன். மு. அப்துல் அலி ஆகிய நான் அன்பு தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்பு ஆனேன். ஜூன் 3 அன்று தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட முடிவு செய்து, தமிழ் உள்ளவரை தலைவர் கலைஞர் புகழ் ஓங்கட்டும் என 26/5/2024 வைகாசி 13 திருவள்ளுவர் ஆண்டு 2055 அன்று கழகத் தலைவர், தமிழ்நாடு கலைஞர் அரசின் மக்கள் மிகு முதல்வர் தமிழின தளபதி அவர்கள் உங்களில் ஒருவர் கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்தவாறே அதனை பின்பற்றி தேர்தல் நடத்தை முறைகளை கவனத்தில் கொண்டு நான் ஜூன் 3, 2024 திங்கள் மாலை மக்கள் கூடும் இடமான ஆபீசர் லைன்ஸ் என சொல்லப்படும் ரயில்வே ஸ்டேஷன் ரோட், நேதாஜி ரோட், ஆம்பூர் 048, ஆம்பூர் தொகுதி, ஆம்பூர் நகராட்சி வளைவு அருகில் கர்காம்பேல் வளாகம் முகப்பில் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்தேன். நிகழ்ச்சி நிரல் நோட்டீஸை தலைமை கழகம், மாவட்ட கழகம், நகர கழகம், வட்டக்கழகம் அணிகளின் பொறுப்பாளர்கள், கழக மூத்த முன்னோடிகள், தேர்தல் தோழமை கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் ஆகியோருக்கும் அளித்தேன். அச்சடிக்கப்பட்ட 500 நோட்டீஸுகளை கவரில் வைத்த நான் 450 பேருக்கு அவரவர் இல்லத்திற்கே சென்று அவர்களின் பெயரை என் கைப்பட எழுதி நேரடியாக அளித்தேன். 450 பேருக்கு அழைப்பு நோட்டீஸை கொடுக்க 13 நாட்கள் ஆயின. அதிலும் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. தலைவர் கலைஞர் அவர்களுக்காக செய்த நிகழ்ச்சிக்கு 35 பேர் ஒத்துழைத்தார்கள். எப்படி என்றால், நோட்டீஸை அச்சடிக்க அச்சக உரிமையாளர், கணினி ஆபரேட்டர், பிரிண்டிங் செய்தவர், கட்டு போட்டவர், இனிப்பு லட்டு செய்ய மாஸ்டர் ஒருவர், உருளு செய்ய ஒருவர், பேக்கிங் ஒருவர் ஆக 3, மைசெட் பொருத்த 3, இப்படி 35 பேர். தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்ச்சியினை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் முகநூல் மூலமாக அனைவருக்கும் அனுப்பியதை தாங்களும் பார்த்திருப்பீர்கள். தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டவர்களில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட கழக முன்னாள் செயலாளரும் இந்நாள் வேலூர் மாவட்ட அவைத்தலைவருமான முப்பெரும் விழாவில் தலைவர் கலைஞர் அவர்களின் திருக்கரத்தால் விருது பெற்ற திருமிகு தியா முகமது சகி BABL ex-MP, தமிழ்நாடு கலைஞர் அரசின் வக்ஃப் போர்டு வாரிய தலைவர் திருமிகு M. அப்துல் ரஹ்மான் MA ex-MP, திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர்
திருமிகு க தேவராஜி எம்எல்ஏ, திருமிகு DM கதிர் ஆனந்த் MBA USA MP, திருப்பத்தூர் நகர கழக செயலாளர் பால்வாரிய தலைவர் SR என்னும் திருமிகு S ராஜேந்தர் MABL, ஆம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு AC வில்வநாதன், டாக்டர் சேது ராமன் MBBS MS DGO, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வாணியம்பாடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆகியோருக்கும் அழைப்பு கொடுத்தேன். பெரியவர் தியா முகமது சகி DM கதிர் ஆனந்த் MP அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார்கள். தலைவரின் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியவர்களில் பேர்கள் வருமாறு: சட்டமன்ற முன்னாள் உறுப்பினரும் பச்சைக்குப்பம் சக்கர ஆலை, ஆம்பூர் நகராட்சி மற்றும் இந்து கல்வி சங்கத்தின் தலைவராக இருந்த ஐயா இரா சம்பங்கி அவர்களின் புதல்வர், மாவட்ட கழக அவைத்தலைவர் திருமிகு RS ஆனந்தன் அவர்கள், வேலூர் மாநகராட்சியின் முன்னாள் முதல் துணை மேயர் திருமிகு தியா முகமது சாதிக் MABL அவர்கள், படித்த பட்டதாரி ஆம்பூர் நகரமன்றத்தின் முன்னாள் தலைவர் வாவூர் நஜீர் அகமது BSc MA MC, நகர தோமுசா தலைவர் ஜீவா BCom, தமிழாசிரியர் C பழனி, தலைமை கழக பேச்சாளர் K தருமன், கவிஞர் J திவாகரன் BA, CS ரமேஷ் உள்ளிட்டோர். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டவர்கள் C பிரபாகர் ஜார்லி, தொழிலதிபர் மளிகை ஷமீல் அஹமத் BScs கணினி மற்றும் படப்பிரதி மைய உரிமையாளர் திருமிகு GR கோவிந்தராஜ் BA டெட், பொறியாளர் நாட்டாம்கார் தாசின் அஹமத் BSc, வானேக்கார் அன்சர் அஹமத், உப்புக்கார் ஷபீர் அஹமத், நாட்டாம்கார் ராமத் ஜான் குடும்பத்தினர். மேலும் எனது அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட 300 பேருக்கும், குறிப்பாக ஆம்பூர் நகர காவல்துறை உயர்திரு ஆய்வாளர், உயர் அதிகாரிகள், காவலர்கள், ஏட்டையா ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் நிகழ்ச்சி வெற்றி பெற முழு ஒத்துழைப்பு அளித்த ஆம்பூர் நகர திராவிட முன்னேற்ற கழக செயலாளர், 21வது வார்டு நகரமன்ற உறுப்பினர், ஆம்பூர் நகராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் திருமிகு MR ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் மற்றும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் ஆம்பூர் அருள்மிகு நாகநாத சுவாமி ஆலய திடலில் கழக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொள்ள மாநில துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவருமான மாண்புமிகு R ராஜா MSc ML MP அவர்களை அழைக்க உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க கலைஞரின் புகழ்.